ரைடு நடந்ததும் டெல்லி பறந்தார் இபிஎஸ். முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை பாஜகவுக்கு அடகு வைத்து விடுவார் இபிஎஸ். உதயநிதி விமர்சனம். திமுக அரசை கண்டித்து ஜூன் 2ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. குடும்ப சுயநலத்திற்காக பாஜக அரசிடம் அடைக்கலம் புகுந்தது திமுக. விஜய் விமர்சனம். அதிமுகவிடம் பதற்றம் வெளிப்படுகிறது. திருமாவளவன் கருத்து. திருவேற்காடு கோளடியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கக்கூடாது. சீமான் வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் மே 28ஆம் தேதி தீர்ப்பு. சென்னை மகளிர் நீதிமன்றம் அறிவிப்பு. திட்டங்களால் ஏற்றம் காணும் திருநங்கையர். தமிழக அரசு பெருமிதம். நாடு தேசபக்தியில் மூழ்கியுள்ளது. பிரதமர் மோடி பேச்சு. கொச்சியில் சரக்கு கப்பல் முழுவதுமாக கடலில் மூழ்கியது. பயணிகள் பத்திரமாக மீட்பு. உலக அழகி போட்டியில் விலை மாத குரங்கை போல உணர்ந்தேன். இங்கிலாந்து அழகி பகீர் குற்றச்சாட்டு. உக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் ஏவுகணை தாக்குதல். 13 பேர் பலி. வடமேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வானிலை மையம் தகவல். நெல்லை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். வானிலை மையம் எச்சரிக்கை. இன்றைய IPL போட்டி. பஞ்சாப் மும்பை அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.